അപ്പൊ അങ്ങനത്തെ ഇവിടെ നമുക്ക് നല്ല അടിപൊളി ഷോപ്സ് ഒക്കെ ഉണ്ട്. അപ്പൊ ചേട്ടൻ എക്സ്പ്ലോർ ചെയ്യാനായിട്ട് പിന്നെ തീർച്ചയായിട്ടും മാണിക്കത്ത് ഒരു മാണിക്കത്ത് താരകത്ത് ഒരു താരകത്ത് തനിച്ചായ മനുഷ്യനും മനുഷ്യനല്ല തനിമയിലാരും മണ്ണിൽ ജനിച്ചിട്ടില്ല. എന്റെ ചോദ്യം ഇത്രയല്ലോ. അപ്പം ആ ഒരു ഫയർ ഉണ്ടല്ലോ, ആ ഒരു ഫയറിന് എപ്പെങ്കിലും ഫെയിം ഓവർടേക്ക് ചെയ്തിട്ടുണ്ട്. வீடன் என்று எண்ணத்துக்கு பேர் வைக்க வேண்டும். யாரை வேட்டையாட போகிறேன்? அனைவருக்கும் வணக்கம். வீடன் வில்வித்தை செய்கிறவரோ இல்லை, இவர் ஒரு பயங்கர வித்தை வச்சிருக்கிறார். என்ன வித்தைன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த சொல்லிசை பாடகர் ரேப் சாங் ரெண்டு இந்தியாவிலேயும் உலக நாடுகளிலேயும் புகழ்பெற்ற இந்த பாடகர் இன்றைக்கு ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு ஃப்ரான்ஸுக்கு வந்தது என்னத்துக்கு வந்திருக்கிறார் சொல்லுங்க பாப்பம். அதுதான் என்னுடைய அன்பு தம்பி ஜொக்கன் அவர் என்னை கூப்பிட்டுருந்தார். ஒருக்கா வர சொல்லி நானும் வீடரை போய் பார்த்து வீடன் மரியாதையின் நிமித்தம் வீடன் ரெண்டு வருது. வீடனை போய் பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த நிகழ்வை தான் இன்றைய காணப்போகிறீர்கள். அவருடைய நிகழ்வு பரிசில் வெகு விரைவில் நடக்கப் போகிறது. அதுக்கான ஆயத்தங்களை செய்வதற்காகத்தான் வீடன் இங்கே வந்திருக்கிறார். அவரை சந்தித்த ஒரு நிகழ்வை உங்களோட பரிமாறப் போகிறேன். வாருங்க காணொலிக்குள்ள போவோம். അപ്പൊ അങ്ങനത്തെ ഇവിടെ നമുക്ക് നല്ല അടിപൊളി ഷോപ്സ് ഒക്കെ ഉണ്ട്. അപ്പൊ ചേട്ടൻ എക്സ്പ്ലോർ ചെയ്യാനായിട്ട് പിന്നെ തീർച്ചയായിട്ടും அனைவருக்கும் அன்பான வணக்கம். கிருஷி இவெண்ட்ஸ் பாரிஸ் மற்றும் சர்த்தியா அட்வர்டைசிங் இணைந்து வழங்கக்கூடிய வாவ் கெத்தோ 2026 கேக் காம்படிஷன் வருகின்ற 10ஆம் தேதி வில்ஜோஃப்ல நடக்க காத்துட்டு இருக்கு. ஸோ இதுல பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில டவுட்ஸை கிளியர் பண்ற மாதிரியான வீடியோ தான் இது. ஈவன் ஆடியன்ஸுக்குமே இது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இந்த அடிப்படையில நாங்க பரிசு வழங்க போறோம். முக்கியமான கேள்வியே இதுதான். ரெண்டு விதமான அடிப்படை, ரெண்டு வகையில நாங்க பரிசு வழங்க போறோம். முதலாவது வந்து டிசைனுக்கும் பிரம்மாண்டத்துக்கும் அந்த கேக்கை நீங்க ரெஜிஃபார்ம்ல செய்துட்டு வரலாம். உங்களுடைய அந்த டிசைனுக்கும் பிரம்மாண்டத்துக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்ற மாதிரி பரிசுகளும் சர்டிபிகேட்டும் இருக்கு. அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ற அத்தனை பேருக்குமே சர்டிபிகேட்ஸும் இருக்கு. அண்ட் அடுத்தது வந்து இன்னொரு கேட்டகரி வந்து டேஸ்ட் ஆஃப் த ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஸ்பெஷலா ஒரு சர்டிபிகேட்டும் கிஃப்டும் இருக்கு. ஸோ இந்த டேஸ்ட் வந்து ஷொக்கோலாவா, என்ன டேஸ்ட், சீஸா, அது வந்து உங்களோட ஐடியா. அண்ட் எந்த அளவுல செய்ய போறீங்க அப்படின்றதும் உங்களுடைய ஐடியா. ஸோ ஜட்ஜஸ் வந்து பிரம்மாண்டத்தையும் பார்ப்பாங்க, டேஸ்டையும் பார்ப்பாங்க. இந்த இரண்டு விதத்துல தான் உங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் கிடைக்க போகுது. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு என்னோட அழைப்பை ஏற்றீங்க, இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்திருக்கிறதுக்கு நன்றி. எங்களோட வேர்டன் இருக்கிறார். வணக்கம். லாங் வே ஃப்ரம் கேரளா. நண்பர் இருக்கிறார். ஸோ இன்னும் 2 நாள்ல எங்களுக்கு கான்சர்ட் இருக்குது. இன்றைக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கலாம்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு நாங்கள் ஐயா வேர்டன்ட்ட உங்கள்கிட்ட இருக்கிற டவுட்ஸ், கேள்விஸ், எப்படி இந்த ஷோ இருக்க போகுதுன்றது சம்பந்தமா கேட்கலாம். முதல் ஒரு கேள்வி அவர் தம்பி சொக்கனட்டை, இந்த மீடியாக்காரரை இவ்வளவு காலதாமதமாக அழைத்ததற்கான காரணம் என்ன? உங்களுக்கு என்ன 2 நாள் 3 நாள் தான் கிடக்குது? என்ன ஒரு 2 நாள் 3 நாள் காணும் வேர்டனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எல்லாத்தையும். இந்த மாசம் வந்து ஒரு கனதியான மாசம், மே மாசம். ஆரம்பத்திலேயே நாங்கள் இது ஒரு பெரிய இதாக கொண்டு போய் நாங்கள் செய்யாம கடைசியா ஒரு 2-3 நாள் காணும் வடிவா நாங்கள் என்ன சொல்ல வரோம், நாங்க என்ன செய்ய போறோம் சொல்றதுக்கு அதை நீங்க கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்துட்டீங்கன்னா மக்கள் அவருடைய பேரே காணும் என்ன?
வீடன் குரலற்றவர்களுக்கு குரல். வீடன் எஸ் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. தம்பி உங்களோட பாட்டுகள் எல்லாம் கேட்டிருக்கிறோம், நிறைய கேட்டிருக்கிறோம், நிறைய இடம் இருக்கிறோம். வீடன் என்று என்னத்துக்கு பேர் வைக்கிறீங்க? யார வீட்டையாட போகிறீங்க? அது வந்து ஆக்சுவலி ஒரு பட்ட பேர். அது சின்ன வயசுல விழுந்தது. அது கொஞ்சம் வால் பையனா இருந்தேன் நான். வால் பையன் இருந்தேன் கொஞ்சம் சின்ன வயசுல எல்லாரும் அப்படிதான். ஆமா ஆமா அதையா குழப்படியாரர். ஆமா. ஆனால் லைக் என் வயசுக்கு மேல என்ன சொல்றது, வயசுக்கு மேலான செய்கைகள், ஆமா குழப்படிகள். ஆமா ஆமா. அப்ப அதனால எனக்கு தெரிஞ்சவங்க போட்ட பேர் தான் வேடன், ஒரு பட்ட பேர் தான். அந்த பேரே இப்ப நிலைச்சு அந்த பேர் தான் எல்லா நாடுகளையும் வேட்டையாடி கொண்டு வாருங்கள். just doing my job, that's it. தொடர்ச்சியாக இந்த ஒரு பயர்லயே உங்களுடைய பாடல்கள் எல்லாமே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஒரு அரசியல் மாற்றம், ஒரு சமூகங்களுக்கான மாற்றங்களை உங்களுடைய பாடல்கள் தொடர்ந்து பாடல் மூலமா கொண்டு வரலாம்னு நம்புறீங்களா? இந்த மாதிரி கண்டிப்பா. நான் ஒரு போராட்ட எழுத்தாளர். என்னோட பாட்டுகள் எல்லாமே ஒரு புல்லை பத்தி எழுதுறேன் சொன்னா நான் புல்லோட போராட்டத்தை பத்தி எழுதுவேன். அது நேச்சுரலா நடக்குது, அது சூஸ் பண்றது இல்லை, அது நடக்குது. அப்போ என்னோட வரப்போற பாட்டுகளும் போராட்ட பாட்டுகளாக தான் இருக்கும். நான் லவ் பாட்டிலே போராட்டம் பண்ணுவேன். எஸ். முதல் தடவை பரிசுக்கு வந்திருக்கீங்க. ஸோ அது உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ உங்களை வரவேற்கிறோம். அதோட பரிஸ் எந்த கூடுதலா எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு பேர் போன இடம் வந்து நினைக்கிறோம். குறிப்பா தமிழ் நிகழ்ச்சியில இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நீங்க ஒரு என்ன எதிர்பார்ப்போட உங்களோட ரசிகர்களை எப்படி மகிழ்விக்கலாம் நினைச்சிருப்பீங்க? இந்த நிகழ்ச்சியை இப்ப நேரலையில நிற்கிறவர்கள் கூட, இல்ல அந்த நிகழ்ச்சிக்கு வர போறவர்கள் கூட என்ன ஒரு எதிர்பார்ப்போட வரலாம்? நான் என்னோட மேக்ஸிமம் எஃபர்ட் 100% எஃபர்ட் போடுவேன் எந்த ஷோக்குமே. அது இந்த ஷோலையும் நடக்கும். பின்ன நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். லைக் ஆக்சுவலி ஊர் விட்டு இவ்வளோ தூரம் வந்து நம்மளோட பாட்டுகள், நம்மளோட ஐடியாஸ் பெர்ஃபார்ம் பண்றது, நம்ம ஜனங்கள் முன்னாடி ஸ்டேஜ் ஷேர் பண்றதெல்லாம் வெரி ஹாப்பி. லைக் எனக்கு என் லைஃப்லேயே மிக ஹாப்பியான மூமெண்ட்ஸ் கிடைக்குது. ஒன் மோர், அதை நான் வேற ஒரு ஊர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன். வாழ்த்துக்கள். நன்றி. ഞാൻ കേരളത്തിലാണ്, കാസർഗോഡാണ്. അപ്പൊ എനിക്ക് ചോദിക്കാനെന്ന് വെച്ചെങ്കിൽ, ഞാനിപ്പം പെട്ടെന്ന് നിങ്ങളൊരു ഫാനായതൊന്നല്ല. നിങ്ങൾ പണ്ട് പൊയ്കയിലപ്പച്ചന്റെ പുലയരെല്ലാരും കൂടി ചേനവരായാലും എന്തായാലും പാട്ട് കേട്ടെന്ന് മുതൽ നിങ്ങളെ ഫാനാണ്. അപ്പം മുന്നേ നിങ്ങളെ ആദ്യത്തെ പാട്ടുണ്ടല്ലോ നീർനിലങ്ങളിൽ, അതിലിടക്ക് കപട ദേശവാദി നാട്ടിൽ മത ജാതി നിന്റെ നികുതി. അപ്പൊ മുന്നെല്ലാം നിങ്ങൾ ആ പാട്ട് പാടുമ്പോ ബീറ്റിന് ഇടക്ക് മൂടി മൂതി എന്ന് പറയും. ഇടക്ക് ഞാൻ കേട്ടിട്ടുണ്ട് വേദികളില്. അപ്പൊ എന്റെ ചോദ്യം ഇത്രയല്ലോ. അപ്പം ആ ഒരു ഫയർ ഉണ്ടല്ലോ, ആ ഒരു ഫയറിനെ എപ്പെങ്കിലും ഫെയിം ഓവർടേക്ക് ചെയ്തിട്ടുണ്ട്? അതായത് നിങ്ങൾക്ക് പറയാനില്ലത് ഫെയിം കാരണം ഏതെങ്കിലും പറയാണ്ട് നിന്നിട്ടുണ്ടോ? അങ്ങനെ വെച്ച് കഴിഞ്ഞാൽ ചില ഇടങ്ങളിൽ നമ്മള് സമരസപ്പെട്ട് തന്നെ പോകേണ്ടി വരും. പറഞ്ഞിട്ട് കാര്യമില്ല. It is what it is. അതല്ല, കാരണം കഴിഞ്ഞ ആഴ്ച ഞാൻ നിങ്ങളൊരു ഇത് കണ്ടിട്ടാവും നിങ്ങൾ പറഞ്ഞാൽ കേട്ടത് ഫെയിം അല്ലാണ്ട് ഇത് ചെയ്യുന്നുണ്ട്, ഡിസ്റ്റർബ് ചെയ്യുന്നുണ്ട്. ഡിസ്റ്റർബ് ചെയ്യുന്നുണ്ട്. പക്ഷെ അതൊക്കെ അങ്ങനെ ആവണ്ടെന്ന് പറയുന്നത് കേട്ടിട്ടുണ്ട്. പേയ്മെന്റ് ഡിസ്റ്റർബ് ചെയ്യുന്നുണ്ട്. കാരണം നിങ്ങൾ ആ ഒരു ഫയറിനെ ഞാൻ അതിന്റെ ഒരു വലിയ ഫാനാണ്. അതൊരിക്കലും നമ്മുടെ ഉള്ളിൽ നിന്ന് പോകാത്ത ഒരു സാധനമാണ്. കാരണം ആ എനർജി ഉള്ളത് കൊണ്ടാണ് എഴുതാനും സംസാരിക്കാനും ഒക്കെ പറ്റുന്നത്. അപ്പൊ ചിലയിടങ്ങളിൽ നമ്മൾ സമരസപ്പെട്ട് തന്നെ പോകേണ്ടി വരും. But wait for it. You will get like people are getting better songs in the future. நான் முதல்ல என்ன செஞ்சேன்னு சொன்னா இன்ஸ்டாகிராம் அதை கொஞ்சம் அப்படி அதெல்லாம் செஞ்சு வர விட்டு எல்லாருக்கும் முன்னாலையும் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஆசை. அதனால எல்லாரையும் கடைசி அவர் வர விட்டு உலக கொடுக்குறேன். ரொம்ப நன்றி. உங்களை மறக்க மாட்டோம். இந்த டிஷர்ட்டே இந்த ஆனால் சூப்பராக இருக்கும். அப்படியே தடவர பஞ்சு
இது மாதிரி இருக்கு டிசைன் முடிச்சு கொண்டு தராங்க. ஓகே, இதையும் அப்படி வெளியில் சொன்னா காட்டுறீங்க அப்படித்தான். என்ன நம்ம பற்றி ரொம்ப சந்தோஷம். நாங்கள் சந்திப்போமா ஐயா? சந்திக்கலாம். ஓகே, முதல்ல நாங்கள் யார்ன்றதை முதல்ல அடையாளப்படுத்துங்க. செய்கிறவர் யார், வர்றவர் யார், அவர் என்ன செய்யறார், அவர் என்ன பாட்டு பாட போறார், அவர் எப்படியான கலைஞன், அவர்கிட்ட படைப்புகள் என்ன, அவர் எதை பற்றி பேசுறார். சோ எங்களுக்காக பாடுற ஒரு கலைஞன் எங்கட மேடையிலே தமிழ் ஏற்ற முடியல. வேடன் இந்த 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 நேரத்துல தேவையான ஒரு ஆள். இதே டைம்ல இதே காலத்துல இங்க பிறந்த பிள்ளைகள், இங்க வளர்ந்த பிள்ளைகள் கிளப் இவெண்ட் செய்யணும், பார்ட்டிஸ் நடக்குது, இதே டேட்ல நடக்குது, இதுக்கு முதல் நடக்குது, இதுக்கு பிறகு நடக்குது, கொண்டாட்டம் நடக்குது, கூத்தாட்டம் நடக்குது. இதுக்கெல்லாம் போற பிள்ளைகளை இல்ல எங்களுக்கு வலி இருக்கு, எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு ஒரு வாழ்வியல் இருக்கு, இதை கதைக்கிற வேர்டன்கிட்ட வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம். ஆனா நீங்க எங்களை எதிர்க்கிறீங்க. இந்த இடத்துலதான் முரண்பெறோம். இந்த வலிகளை வேர்டன் சொல்லுவார் என்று நினைக்கிறீர்களா? வேர்டன் சொன்ன எல்லாமே எங்களுடைய வலிகளும் எங்களுடைய வாழ்வியலும் தான். இது நல்லபடியா சூப்பர். കേൾക്കലാമോ? ഇവിടെ ഒരുപാട് മലയാളീസ് ഉണ്ട്. നമ്മൾ ഭയങ്കര എക്സൈറ്റഡ് ആണ്. ചേട്ടൻ എങ്ങനെയാ ഭയങ്കര എക്സൈറ്റഡ് ആണോ? ഞാൻ മലയാളീസിനെ കണ്ടിട്ടോ മക്കളെ. കുറെ തമിഴ്സ് ഒരുപാടുണ്ട്, മലയാളീസ് ഇവിടെ ഒത്തിരി മലയാളീസ് ഉണ്ട്. അതെ, ഷോക്കി കാണാം. ഞാൻ എന്തായാലും പുറത്തൊന്നും അങ്ങനെ അധികം ആൾക്കാരെ കണ്ടില്ല. നമ്മള് ഒരു നാട്ടിലെവിടെയാ? ഞാൻ മലപ്പുറത്താണ്. നമ്മളിവിടെ സ്റ്റുഡൻസ് ആണെങ്കിൽ ഇഷ്ടം പോലെ പേര് മലയാളീസ് ഉണ്ട്. കേരളത്തിൽ നമ്മുടെ ഞാൻ അടക്കമുള്ള യങ്സ്റ്റേഴ്സിന്റെ ഇടയ്ക്ക് ഒരു പുതിയൊരു മ്യൂസിക് ഒരു ടേസ്റ്റ് വന്നത് ആഫ്റ്റർ വേടനാണ്. അപ്പൊ അതിനകത്ത് ഞങ്ങൾക്ക് ചേട്ടനത്ത് ഒരുപാട് താങ്ക്സ് പറയാനുണ്ട്. അപ്പൊ എന്റെ ക്വസ്റ്റ്യൻ ഒരു സിമ്പിൾ ക്വസ്റ്റ്യൻ ആണ്. ഞങ്ങൾക്ക് കേരളത്തിൽ ചേട്ടൻ വന്നിട്ടുണ്ടായിരുന്ന ആ ഒരു തരംഗം, ആ ഒരു ബ്ലാസ്റ്റ് ഇവിടെ പ്രതീക്ഷിക്കാവോ? ആ ഒരു നമ്മൾ ഏതായാലും എക്സൈറ്റഡ് ആണ്, നമുക്കത് എക്സ്പെക്ട് ചെയ്യാവോ? ഷോ 100% മാക്സിമം ഞാൻ കാണിക്കും. തീർച്ചയായിട്ടും അവിടെ വെച്ച് നമുക്ക് നോക്കാം. നമ്മളെല്ലാവരും അതിലേക്ക്. പിന്നെ നമ്മള് മലയാളീസ് നല്ല രീതിയിൽ ഫുഡൊക്കെ ഇഷ്ടപ്പെടുന്ന ആൾക്കാരാണ്. ചേട്ടനും ഭയങ്കര ഫുഡ് ഇഷ്ടപ്പെടുന്ന ആളാണല്ലോ അല്ലേ? അപ്പൊ ഫ്രഞ്ച് ക്വിസീനൊക്കെ ഇവിടെ വന്നിട്ട് ടേസ്റ്റ് ചെയ്യാനൊക്കെ എക്സ്പ്ലോർ ചെയ്യാനായിട്ട് സമയം ഉണ്ടെങ്കിൽ ഞാൻ പരമാവധി മ്യൂസിയംസ് ഒക്കെ പോയി കാണാൻ. ഭക്ഷണം ഇപ്പൊ എനിക്ക് ഭക്ഷണം കുറച്ച് ബീഫ് കിട്ടിയാൽ ഞാൻ കഴിച്ചോളും. അപ്പൊ അങ്ങനത്തെ ഇവിടെ നമുക്ക് നല്ല അടിപൊളി ഷോപ്സ് ഒക്കെ ഉണ്ട്. അപ്പൊ ചേട്ടൻ എക്സ്പ്ലോർ ചെയ്യാനായിട്ട് പിന്നെ തീർച്ചയായിട്ടും കൂടുതൽ സ്ഥലങ്ങൾ എന്തായാലും കാണും. എസ്പെഷ്യലി നമ്മുടെ ഒരു കല്ലാൻകോ എന്ന് പറഞ്ഞിട്ടുള്ള അടിപൊളി ഒരു ഷോപ്പ്. നിങ്ങൾ നിങ്ങളുടെ പ്രൊമോഷനൊക്കെ மற்றபடி பிரான்ஸ், பாரிஸ் ஒரு ஃபேஷன் உலகத்துல வந்து எங்களோட ஒரு கலைஞன் எங்களோட வழியை சொல்லி அந்த வேதனம் மட்டும் சொல்லி அவர் வந்து இந்த படியில தாண்டி இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு நாங்க மேடை கொடுக்காட்டி யாரு കൊടുക്ക പോறது? ഒരു ചെറിയ ബേസിക്കലി ഇപ്പോഴത്തെ സോങ്സ് ഉണ്ടല്ലോ, ഇപ്പോ ഞാൻ കുറെ ഇന്റർവ്യൂസില് പല മ്യൂസിക് ഡയറക്ടേഴ്സ് പറഞ്ഞു കേട്ടിട്ടുണ്ട്. അവർ ക്രിയേറ്റ് ചെയ്യുന്ന സോങ് ഇപ്പൊ റീൽസിലും വൈറാലിറ്റി നോക്കി ചെയ്യുന്ന ഒരു കാലഘട്ടമാണല്ലോ ഇപ്പൊ. ബീറ്റ്സും അതും റാദർ ദാൻ ലിറിക്സ്. ഇപ്പൊ ബ്രോയുടെ പാട്ടുകൾ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അതിൽ ഇമ്പോർട്ടൻസ് കൊടുക്കുന്നതോടൊപ്പം തന്നെ യു ആർ യൂസിങ് ദ കറന്റ് ട്രെൻഡ്സ് ആയാലും അത് കോൺഷ്യസ് ആയിട്ട് എടുക്കുന്ന തീരുമാനമാണോ അതോ when you write it like you are using the pulse? എങ്ങനെയാണ് അതിന്റെ ഒരു പ്രോസസ്സ്? ഈ യൂസിങ് ദ പൾസും ഈ പ്രോസസ്സിനകത്തുള്ളത് തന്നെയാണ്. കാരണം നമ്മളെപ്പോഴും പുതിയ മ്യൂസിക്സ് ആൾക്കാർക്ക് കൊടുത്തുകൊണ്ടിരിക്കണം. അപ്പൊ അത് ഇതിന്റെ ഭാഗമായിട്ട് നമ്മൾ ചെയ്യണം. പിന്നെ ലിറിക്സ് ഞാൻ പരമാവധി ലൈക്ക് എന്തെങ്കിലുമൊക്കെ എഴുതാതെ ചെറിയ കവിത എല്ലാത്തിനകത്തും ഉണ്ടായിരിക്കണം എന്ന് വിശ്വസിക്കുന്ന ഒരാളാണ്. അപ്പൊ ഇല്ല, കമന്റ് സെക്ഷൻസ് ഞാൻ പോവാത്ത ഒരു ഏരിയ ആണ്. ഒരുപാട് പേർ ഇപ്പോ ഞാൻ ഇന്ത്യയിൽ വളർന്ന കേരളത്തിൽ പ്രത്യേകിച്ച് വളർന്ന സമയത്ത് എന്റെ ഐഡന്റിറ്റി ഞാൻ മറിച്ചുകൊണ്ട് ആള് വേടനും അങ്ങനെ തന്നെയായിരിക്കും. ഒരുപാട് സ്ഥലങ്ങളിൽ അത് നമുക്ക് അത് പുറത്ത് പറയാനായിട്ട് പറ്റാത്ത ഒരുപാട് സിറ്റുവേഷനില്. പക്ഷെ നമുക്ക് ഒരുപാട് എന്താ പറയാ, ഇപ്പൊ വേടനെ പോലെ വേറെ ആരും അതിന് ധൈര്യം വന്നിട്ടില്ല. ഇത്രയും ധൈര്യമായിട്ട് അത് എല്ലാ ന്യൂനപക്ഷത്തിനെ കുറിച്ച് സംസാരിക്കുമ്പോഴാണെങ്കിലും ശരി, ഇപ്പോ ഈഴത്തമിഴരെ കുറിച്ച് സംസാരിക്കുമ്പോഴാണെങ്കിലും ശരി, വേടൻ മാത്രമേ അവിടെ ധൈര്യം കാണിച്ചിട്ടുള്ളൂ. അപ്പൊ ഞങ്ങളൊക്കെ ഈ 24 വർഷവും ഞങ്ങളുടെ ആ ഒരു ഐഡന്റിറ്റി മറച്ച് തന്നെയാണ് ജീവിച്ചിട്ടുള്ളത്. അപ്പൊ ഇവിടെ അത് സാധ്യമാണ്, പക്ഷെ അവിടെ സാധ്യമല്ല. അപ്പൊ അങ്ങനെ ഇരിക്കുമ്പോ ഇപ്പൊ ഈ ഇത് വെളിപ്പെടുത്തുമ്പോൾ വേടന് അതിൻ്റെതായ കോൺസിക്വൻസസ് ഒന്നും ഫേസ് ചെയ്തിട്ടില്ല. പിന്നെ തീർച്ചയായിട്ടും കരുവറയില്ലാതെ പിറവിയില്ല,
கண்ணீரில்லா காவியமில்லா இது காதலே, வாழும் பூவும் தம்மில் மோதலே, ஆரும் வீழ போரலே, வீணால் தாங்க நீலே. தொடக்கத்துல എന്തുകൊണ്ടാ இப்போ കൂടുതൽ ഈഴത്തിന് இருக்கிற தமிழ் மக்கள் முழு பேரும் உங்களை வந்து இப்ப விரும்புறாங்க. இப்ப இல்ல நீங்க அந்த பாட தொடங்கினதுல இருந்து நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க. குறிப்பா ஈழத்தமிழரும் உங்களை வந்து வச்சு கொண்டாடுறாங்க. ஆமா. பிரான்ஸ்ல வந்து ஈழத்தமிழர் முழு தமிழரும் இருக்கு. அவைகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட சார்பா? உங்களோட ப்ரோக்ராம் பற்றியோ இல்ல? ப்ரோக்ராம் வந்து இன்னும் 2 நாளா நடக்க போகுது. முடிஞ்ச எல்லாரும் ஷோக்கு வாங்க. யூ டோன்ட் கெட் டிசப்பாயிண்டட். வேற இன்னொரு விஷயம் எனக்கு என்னோட தமிழ் மக்கள் கிட்ட சொல்ல வேண்டியதுன்னா, வர போற ஜென்ரேஷனை உங்களோட ஹிஸ்டரியை கற்றுக் கொடுத்து வளர்த்துங்க. அவ்வளோதான். நிறைய பசங்களுக்கு எதுவுமே தெரியல. 8ஆம் தேதி ஷோ நடக்குது. ஷோ ஸ்டார்ட் பண்ற டைம் 7 மணி நேரம். 6 மணிக்கு கேட் ஓப்பன் ஆகும். துவக்கொழம்புல இருக்கிற லெவன்சின் கொலம் அங்கதான் நடக்குது ஷோ. 1000 பேர் கெப்பாசிட்டி. கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேல டிக்கெட் எல்லாரும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் டிக்கெட் இருக்குது, ஆனா நிறைய பேர் வெயிட் பண்றீங்கன்னு தெரியும். யாரு முந்தி எடுக்கிறீங்களோ உங்களுக்கு சான்ஸ் இருக்குது பேர்டன் ஷோவை பார்க்கறதுக்கு. எப்பவும் மாதிரி சரியான நேரத்துக்கு சரியான ஷோவா இருக்கு இந்த ஷோ. எல்லாரையும் அன்போடு அழைக்கின்றேன். எத்தனை மணிக்கு ஷோ முடியும்? 10:30 முடியும் ஷோ. 10:30 முடியும். போக்குவரத்து வசதிகள் எல்லாம் நல்லா இருக்கிறா? எல்லாமே பக்கத்திலேயே ட்ரெயின்வே ஸ்டேஷன் இருக்குது, பஸ் இருக்குது, கார்ல வரலாம். பார்க்கிங் வசதி கொஞ்சம் குறைவா இருக்கும். பெரியா வந்து வடிவா பார்க்கிங்ல விட்டு. இதுல வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து வேர்டனுடைய ஷோ மட்டும்தானா அல்லது இங்க லோக்கல் கொலாபரேஷன் எதுவும் இருக்குமா? எக்ஸ்க்ளூசிவ் வேர்டனோட ஷோ. ஆனா ஒரு 30 நிமிஷத்துக்கு டிஜேஸ், சின்ன சின்ன ஈவெண்ட் ஒரு 2-3 இருக்கு. மற்றது இந்த டிக்கெட் தொடக்க விலை வந்து இந்த விலைக்கு வைக்கணும் வந்து ஏன் நினைக்கிறீங்க? 29 யூரோ டிக்கெட் வச்சதும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 25 யூரோக்கு பேக்கேஜா டிக்கெட் போட்டதும் வந்து கூடுதலா அடுத்த ஜெனரேஷன் ஆக்கள், சின்ன ஆக்கள் அவைக்கு வேர்டனோட வரிகள்ல இருக்கிற விஷயங்கள் விளங்கணும், அவை அதை காதலிக்கணும், அதை வந்து அவை ரசிக்கணும், அதை பார்க்கணும். அதன் மூலமா ஒரு ஒரு நல்ல சமுதாயம் வளரணும் என்ற ஒரு அக்கறையிலையும், மற்றது எல்லாருக்கும் அக்சசபிளா இருக்கணும்ன்றதுக்காகவும் ஆரம்ப விலை 29 யூரோல இருந்து நாங்கள் ஆரம்பிச்சோம். ഒരു മാണിക്കത്തെ വെറും കല്ലെന്ന് നിനച്ച് നീ കളയല്ലേ, അത് മാണിക്യം തന്നെയെന്ന് അറിയുമ്പോ മനസ്സിന്റെ ആഴത്തിലോ വന്ന് മുറിയില്ലേ. താരകത്തെ ഒരു താരകത്തെ ഇന്ന് കണ്ടില്ല എന്ന് നീ നടിക്കല്ലേ, ആ താരകം മാനത്ത് മറയുമ്പോ ഇരുട്ടില് വഴിയറിയാതെ നീ തുടിക്കില്ലേ. മാണിക്കത്തെ ഒരു മാണിക്കത്തെ, താരകത്തെ ഒരു താരകത്തെ, തനിച്ചായ മനുഷ്യനും മനുഷ്യനല്ല, തനിമയിലാരും മണ്ണിൽ ജനിച്ചിട്ടില്ല.